மேடம், நீங்க டீ சாப்பிட வரலையா? இல்ல, இந்த கம்ப்யூட்டர்ல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் எப்படியாவது கத்துக்கணும். நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. நீங்க எவ்வளவுதான் விழுந்து விழுந்து கத்துக்கிட்டாலும் ஒரே நாள்ல வராது மேடம். இல்ல பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க. சிஸ்டமை பார்த்துட்டே இருந்தாலும் தலை வலிக்கும் மேடம். வாங்க ரிலாக்ஸா ஒரு டீ சாப்பிடலாம். வேலை நேரத்துல எங்கடி போய் சுத்திட்டு வர? இல்ல மேடம், டீ சாப்பிட தான் போனேன். பெரிய வேலை செஞ்சு கழிச்சிட்ட. டீ சாப்பிட போனாலாம். சாரி மேடம். இத பார், இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? போய் வேலையை பார்க்கணும். போ. சரிங்க மேடம். இப்பவே சொல்லிட்டா அட்லீஸ்ட் சார் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படாம இருப்பார்ல. இதனால கோடி கணக்குல கம்பெனிக்கு நஷ்டம். கோடி கணக்குல நஷ்டமா? என்ன சொல்றீங்க? ஆமா, இது பெரிய ப்ராஜெக்ட். இந்த பிரசன்டேஷன் சக்சஸ் ஆனா நம்ம கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அதனால தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆட் எடுக்கிறதுக்கு மும்பைல இருந்து மாடலை வர வச்சிருக்காங்க. இப்போ இந்த பிரசன்டேஷன் நாளைக்கு நடக்கலன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுங்க. நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு அதை விட பயமா இருக்கு. சார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நினைச்சாலே எனக்கு கை கால்லாம் நடுங்குது. உங்களுக்கு சார் பத்தி தெரியாது, எதை வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. ஆனா ஆபீஸ் விஷயத்துல செம்ம ஸ்ட்ரிக்ட். ஐயோ, இப்ப என்ன பண்றது? நீங்க சார் கிட்ட பேசி பாருங்க. நான் கிளம்புறேன். எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா பாக்குறீங்களா? எத்தனையோ தடவை பார்த்துட்டேன். நான் சீக்கிரமா போய் ஆகணும். சார் கிட்ட எப்படியாவது பேசிடுங்க. ஒரு நிமிஷம், நீங்க வேணா சார் கிட்ட சொல்றீங்களா? ஐயோ, சார் கிட்ட நான் சொன்னேன்னா அவ்வளவுதான், என்ன கொன்னே போட்டுருவாரு. ஃபைலை நீங்க தானே டெலீட் பண்ணீங்க, அதனால ப்ளீஸ் நீங்களே சொல்லிடுங்க. பேசுறீங்க? நான் டெலீட் பண்ணல. நீங்க டெலீட் பண்ணனா ஃபைல் எங்க போகும்? சாரி, நான் கிளம்புறேன். இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி செக் பண்றீங்களா?
எத்தனை வாட்டி செக் பண்ணாலும் அதுல இருக்காது. அதான் நீங்க டெலீட் பண்ணிட்டீங்களே. நான் கிளம்புறேன். டெலீட்டா? இப்ப எதுக்கு இவ ஃபோன் பண்றா? வேற வேலையே இல்லையா இவளுக்கு? எந்த நேரத்துல ஃபோன் பண்ணணும்னு விவஸ்தையே இல்ல. எல்லாம் திவ்யா குடுக்கற இடம். ஏன் டென்ஷனா பேசுற? யாரு போன்ல? வேற யாரு? எல்லாம் அந்த வேலைக்காரி தான். வேலைக்காரியா? அப்படி தெரியாத மாதிரி கேட்காதீங்க. எல்லாம் அந்த மகா தான். சரி, மகா எதுக்கு உனக்கு ஃபோன் பண்றா? எனக்கு ஃபோன் பண்ணலங்க, திவ்யாவுக்கு பண்ணிருக்கா. இது திவ்யாவோட ஃபோன். திவ்யா போனை நீ எதுக்கு எடுக்கிற? திவ்யா தலைவலின்னு டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இவ ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சா அவ தலைவலி இன்னும் அதிகமாகும். அதனால தான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கஞ்சனா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், அதான் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருப்பா. இந்த வேலைக்காரிக்கு என்ன முக்கியமான வேலை? சும்மா வெட்டியா ஏதாவது பேசுறதுக்காக கூப்பிட்டுருப்பா. வேற வேலை வெட்டி இவளுக்கு இல்ல. இவளுக்காகலாம் தூங்குற என் பொண்ணு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவ நல்லா தூங்கட்டும். திவ்யாக்கா போனே எடுக்க மாட்டேங்கிறாங்களே. திரும்ப ஒரு தடவை கூப்பிட்டு பார்க்கலாமா? ஷூ, வேற வழி இல்ல. அக்கா கிட்ட தான் கேட்டாகணும். போன் எடுக்கலன்னா விட வேண்டியதானே. சும்மா திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அந்த அறிவு இருந்திருந்தா நான்லாம் திட்டின திட்டுக்கு என்னைக்கே என் பொண்ணை விட்டுட்டு போயிருப்பாளே.